இட்லி மாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 2 கப் இட்லி மாவில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா மெல்லிசாக வெட்டுனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 துருவின கேரட், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கஸ்தூரி மெத்தி 1 பிஞ்ச் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வழக்கமாக இட்லி மாவில் இட்லி தோசைன்னு ஊற்றுறதுக்கு பதிலாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷ் தேவை கிடையாது. இது டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டி எடுத்து லேசாக மாவை பரப்பி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே இட்லி பொடியை தூவி ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுக்கலாம். இப்போ வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மூடி விடுங்க. 2 நிமிஷத்தில் சுவையான இட்லி மாவு அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம குழிப்பணியார கல்லுலையும் ஊற்றிக்கலாம். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் கொடுத்து விடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.